கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். என் அன்பு சகோதரனை சகோதரி, இந்த சாயங்காலத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இதுவரையிலே உன் சத்துருக்கள் நிமித்தமாக, நீ எதிர்பாராத சூழ்நிலைகள் நிமித்தமாக நீ உன்னுடைய கஷ்டங்களை, கவலைகளை, கண்ணீரை அனுபவித்து கொண்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் கடந்த காலத்தை குறித்து கவலைப்படாதே. உன் கடந்த காலத்தை குறித்து யோசித்து கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தை, உன்னுடைய வருங்காலத்தை நீ போக்கடித்து வீணாக்கி விடாது. நான் உன் நடுவிலே இருக்கிறேன். இனி உன் கடந்த காலத்தில் நீ அனுபவித்த தீங்கு எதுவுமே நீ காண மாட்டாய். அவைகள் இனி உன் வாழ்வில் வராது. நான் உன் நடுவிலே இருந்து உனக்கு நன்மையான காரியங்களை செய்து தீங்கை காணாத ஒரு வாழ்க்கையை வாழ பண்ணுவேன். நான் உன் தேவனாகிய கர்த்தர். நான் உன் நடுவிலே இருக்கிறேன். உன் குடும்பத்தின் நடுவிலே இருக்கிறேன். உன் வேலையின் நடுவிலே இருக்கிறேன். நீ போகிற எல்லா பாதையிலும் உன்னோடு கூட இருக்கேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே இவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.